ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம ருத்ரகாயத்ரி ஞானசலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, விருச்சிக லக்னத்திற்கு 10 நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம். மார்ச் 3 முதல் மார்ச் 12 வரை. முதல் நாள் மார்ச் 3 செவ்வாய்க்கிழமை, பூரம் நட்சத்திரம், சிம்மராசியில சந்திரன் சுக்கரனுடைய நட்சத்திரமான பூரத்தில் பயணிக்கிறார். நமக்கு 10ஆம் இடம். சுக்கரனுடைய பலனை இன்றைக்கு நாம சுக்கரன் இருக்கக்கூடிய மீனராசியிலிருந்து நம்ம பெறுகிறோம். சுக்கரன் சனியினுடைய நட்சத்திரத்துல மாறக்கூடிய ஒரு அமைப்பு, அதாவது குருவனுடைய நட்சத்திரத்தினுடைய எண்டுல இருக்கார். அப்ப சுக்கரன் குருவாகவும் செவ்வாயாகவும் குருவாகவும் ராகுவாகவும் உபநட்சத்திரமாக பலன் தருவார். இதெல்லாம் எதை குறிக்குது அப்படின்னா, பொருள் பற்றாக இயங்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கிறது. தாய்மனை, பூமி, வீடு, வாகனம், உற்பத்தி சார்ந்த தொழில்கள், மாணவர்களாக இருந்தால் ஆரம்ப கல்வி மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில், இன்டீரியர் டெக்கரேஷன், உற்பத்தி சார்ந்த கருவிகள் தயாரிக்கிறது, இதெல்லாமே நல்லா இருக்கும். மார்ச் 4ஆம் தேதி உத்திர நட்சத்திரம் காலையில் 7:38க்கு தொடங்குகிறது. 1 பாதம் சிம்மராசியிலும் 3 பாதம் கன்னிராசியிலும் இருக்கு. இன்றைய பலனை தரக்கூடிய சூரியன் 4ஆம் இடத்துல ராகு நட்சத்திரத்துல செவ்வாயினுடைய உபநட்சத்திரத்துல இருக்காரு. ராகுவோடைய சேர்ந்து இருக்காரு. செவ்வாயும் ராகு நட்சத்திரத்துல சேர்ந்து இருக்காங்க. அப்ப சூரியன், செவ்வாய், ராகு இந்த 3 கிரகங்கள் சேர்க்கை பலனை தருகிறது. 4ஆம் இடம் அப்படிங்கிறது தொழிலுக்கு நல்லது தான். வீடு கட்டுறது, வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குறது, இதுக்கெல்லாம் நல்லது தான். ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்கும், ஒரு பரபரப்பை கொடுக்கும், ஒரு இன்பத்தை தேடி அலையக்கூடிய ஒரு நிம்மதி இல்லாத தன்மையை கொடுக்கும். அதனால அதிருப்தி மனப்பான்மைன்னு எடுத்துக்கலாம். ஆனால் தொழிலுக்கு நல்லது தான். அதே நேரத்தில் இந்த 4 செயல்படும் போது 8ஆம் பாவம் 12ஆம் பாவமும் சேர்ந்து தான் செயல்படும். அதனால இந்த சூரியன் ராகு நட்சத்திரத்துல இருக்காரு அப்படின்னால 8ஆம் இடத்துலையும் ராகு நட்சத்திரமும் 12ஆம் இடத்துலையும் ராகு நட்சத்திரம் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இதனுடைய இயக்கம் நம்ம கொஞ்சம் அந்த 8-12ல் ஒரு பாதி ஒரு பாதகத்தை இது செய்யும். அதனால உறவுகள் சார்ந்த விஷயத்திலையும் புது முயற்சிகளிலும் கவனமாக இருக்கும். மார்ச் 5ஆம் தேதி வியாழக்கிழமை அஸ்த நட்சத்திரம் காலையில் 8:17 முதல் நமக்கு லாபஸ்தானமான கன்னி ராசியில சந்திரனாகவே செயல்படுகிறார். இது தெய்வ அனுகிரகம் தரும், உறவுகளுக்கு பலமாக இருக்கும், படிப்பு காரியங்கள் இருக்கு நல்லா இருக்கும், திருமண காரியத்திற்கும் சாதகமாக இருக்கும். நண்பர்கள், கேளிக்கைகள், கொண்டாட்டங்கள், பொழுதுபோக்கு சிறப்பாக இருக்கும். சந்திரனை பொறுத்த வரைக்கும் நமக்கு பணம் அப்படின்றத விட ஒரு பொழுதுபோக்கு, ஒரு வாழ்க்கையில இன்பமாக கழிப்பதுங்கிறதுல முக்கிய பங்கு. கணவன் மனைவி உறவு, கூட பிறந்தவங்க உறவு, பெற்றோர்கள் உறவு, எல்லாத்துக்குமே ஒரு சாதகமான கிரகம். மார்ச் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 9:29 முதல் சித்திரை நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் தொடங்குகிறது. செவ்வாய் ராகுனுடைய நட்சத்திரத்துல இருக்காரு. ராகுனுடைய நட்சத்திரத்துல இருக்காரு. இந்த செவ்வாய் குருனுடைய உபநட்சத்திரத்துல இருக்கிறதுனால, குரு 8ல் இருக்கிறதுனால உறவுகள் சார்ந்த விஷயம் மற்றும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் கவனமாக இருக்கணும். ஏதாவது ஒரு வகையில் ஹெல்த் இஷ்யூஸு, மனக்குழப்பங்கள், உறவுகளில் பேச்சுவார்த்தைகளில் பிரச்சனைகள், ஸோ அதெல்லாம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. மார்ச் 7ஆம் தேதி சனிக்கிழமை நண்பகல் 11:15க்கு சுவாதி நட்சத்திரம் தொடங்குது. நமக்கு 12ஆம் இடமான துலாம் ராசியில் ராகுனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கிறாரு. மறுபடியும் பாருங்க, ராகு செவ்வாயோடைய சேர்ந்து 4ஆம் இடத்துல இருக்காரு. ராகு கேதுனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்காரு. உற்பத்தி சார்ந்த தொழிலை நல்லா டெவலப் பண்ணி கொடுக்கும்.
வாகனம் சார்ந்தது, கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில், அனைத்து விதமான டெவலப்மெண்ட்ஸும் இருக்கும். ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கும் நல்லா இருக்கும். பட் உறவு அப்படின்னும் போது நமக்கு மைனஸ். மார்ச் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1:31 விசாக நட்சத்திரம், குருவனுடைய நட்சத்திரம். அஷ்டம குரு போயிட்டு இருக்கு. அது சொந்த நட்சத்திரத்தில் இது பண்றாரு. எதிர்பாராத சில மகிழ்ச்சியை தரக்கூடிய நிகழ்வுகள் நடந்தாலும் கூட புது முயற்சிகளை நம்ம தவிர்த்துக்கிறது நல்லது. மார்ச் 9ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 4:10 வரைக்கும் இந்த விசாகம். அதுக்கப்புறம் அனுஷம் தொடங்குறது. நம்ம லக்னத்துல தான் சந்திரன் போறார். இன்றைய பலனை தரக்கூடியவர் சனி கிரகம். சனி 5ஆம் இடத்துல தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலையும் சுக்கரனுடைய உப நட்சத்திரத்திலையும் சுக்கரனுடைய சேர்ந்தும் பயணிக்கிறார். 5ஆம் இடம் என்பது கலைகள், மகிழ்ச்சி மற்றும் மூளை உழைப்பு சார்ந்த பணிகள், ஐடி, இது மாதிரியான பணிகள். அதனால படிப்புக்கு சாதகமாக இருக்கும், உறவுகளுக்கு சாதகமாக இருக்கும். உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு அவ்வளவு சிறப்பில்லை. மார்ச் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 7:04 வரைக்கும் இந்த அனுஷம் நடக்கும். அதற்கப்புறம் கேட்டை நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். இப்ப புதன் ராகுனுடைய நட்சத்திரத்திலையும் செவ்வாயினுடைய உப நட்சத்திரத்திலையும் 4ஆம் இடத்துல இருக்கார். இப்போ செவ்வாயோட சேர்ந்து இருக்கார், ராகுவோடையும் சேர்ந்து இருக்கார். புதன் செவ்வாய் ராகு சேர்க்கை பலனை தருகிறது. அதனால 4ஆம் இடம்ங்கிறது கன்ஸ்ட்ரக்ஷன், மெயினாக பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் வாகனம் சம்மந்தப்பட்ட ஷோரூமு, உற்பத்தி சார்ந்த ஸ்பேர் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், இதெல்லாம் நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்கும். பைப்பிங், பிளம்பிங் ஒர்க்கு, ஒயரிங் ஒர்க்கு, இது எல்லாமே சிறப்பாக இருக்கும். சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்டதுக்கும் நல்லா இருக்கும். மார்ச் 11ஆம் தேதி புதன்கிழமை இரவு 9:59 மூல நட்சத்திரம் தொடங்குகிறது. நமக்கு 2ஆம் வீடான நம்முடைய தனுசு ராசியில நமக்கு அதனுடைய அமைப்பு கேதுவாக செயல்படுகிறது. கேது 10ஆம் வீட்டில் சுக்கரனுடைய நட்சத்திரத்துல, சுக்கரனுடைய உப நட்சத்திரத்துல, குருவனுடைய அந்தரத்துல இருக்கிறதுனால இங்க 10ஆம் இடமும் 8ஆம் இடமும் வேலை செய்யறதுனால வேலைக்கு சிறப்பா இருக்கு, தொழிலுக்கு சிறப்பா இருக்கு, பணவரவுக்கு சிறப்பா இருக்கு. ஆனால் உறவுகள் சார்ந்த விஷயத்திலும் ஆரோக்கியத்துக்கும் அவ்வளவு சிறப்பாக இல்லை. இந்த கேது வியாழக்கிழமை மார்ச் 12ஆம் தேதி முழுக்க இருக்கிறார். அதனால 4இல் ராகு 10இல் கேது. இது ஒரு வகையில தொழிலுக்கு சாதகமாக இருந்தாலும் 8இல் இருக்கக்கூடிய குரு அவ்வளவு சிறப்பில்லை அப்படிங்கிறத நாம் ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப எப்பவெல்லாம் நமக்கு குருவனுடைய நட்சத்திரம் வருகிறதோ அந்த சமயத்துல சில கௌரவ குறைச்சிகள், உறவுகளில் ஏற்படக்கூடிய சங்கடங்கள், இதையெல்லாம் ஏற்படுத்தும். அவர் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறனால பாதிப்பு பெரிதாக இருக்காதுன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.